Hi guys, welcome back to our channel. நான் உங்க Gopika. So இன்னைக்கு வந்து டாடி வந்து 25 years of service வந்து workல கம்ப்ளீட் பண்றாங்க. So அதுக்காக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் தான் போறோம். எங்க போறோம்? தாஜ் ஃபிஷர்மேன்ஸ் கோ போறோம். So அப்படியே ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோவா பார்க்கலாம். அதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர்லேருந்தே போயிடலாம். இதுக்கு வந்து குட் வைப்ஸோட ரோஸ் டோனர் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசிங். இதுக்கு பாண்ட்ஸோட சூப்பர் லைட் மாய்ஸ்சரைசர் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி ரொம்ப டைம் இல்லை, ஸோ சிம்பிளான ஒரு மேக்கப் தான் நான் வந்து பண்ணி கிளம்பலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ப்ளூ ஹெவனோட லிப் பாம் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஃபேர் அண்ட் லவ்லி இப்போ க்ளோ அண்ட் லவ்லி ஆகிடுச்சு, அதை தான் வந்து எடுத்திருக்கேன். டைம் இல்லாத காரணத்தினால ரொம்ப போட்டு பிளெண்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணல. ஸோ இதை வச்சே ஒரு சிம்பிளான சூப்பரான மேக்கப் வந்து க்ரியேட் பண்ணணும் தான் நான் ட்ரை பண்ணேன். அண்ட் நினச்ச மாதிரியே மேக்கப் வந்து சூப்பராகவே வந்துச்சு. ரொம்ப வந்து ஸ்வெட்டும் ஆகலை. ஸ்வெட் ஆனால் மேக்கப் மெல்ட் ஆகிடுமோ அந்த மாதிரி எந்த பயமே இல்லை. மேக்கப் வந்து சூப்பராக ஸ்டே ஆச்சு. அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு காரணம் வந்து நவியை வச்சுட்டு எங்கேயாவது கிளம்பி அண்ட் வீடியோ எடுக்கிறதுன்றது வந்து பெரிய ப்ராப்ளம். ஸோ அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நான் மேக்கப் வீடியோ கொடுக்கணும்னு ட்ரை பண்ணி இதை நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து நான் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு க்ரீம் ப்ராடக்ட் நம்ம அப்ளை பண்ணோன்னா அது மேலே வந்து நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணணும். ஸோ இதுக்காக மேபிலின் ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர் தான் எடுத்து ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக வந்து நான் செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ். இதுக்கு என்னோடய ஃபேவரட் பென்சில் மிஸ்க்ளேரோட வாட்டர் ப்ரூஃப் ஐப்ரோ பென்சில். ஸோ இதை வச்சு ஐப்ரோஸையும் நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நைக்காவோட ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு நியூட் ஷேட் எடுத்திருக்கேன். இதை வந்து என்னோடய ஐலிட் மேலே வந்து நான் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு ஒரு டெப்த் மட்டும் கிடைச்சா போதும். பிகாஸ் ரொம்ப சட்டிலான ஒரு லுக் தான் வந்து நான் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். சேம் ப்ரஷ் வச்சு என்னோடய லோவர் லேஷ் லைன்லேயும் நான் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு டார்க் சர்க்கிள் இருக்குது அண்ட் நம்ம அதை வந்து எந்த ஒரு கன்சீலர் வச்சும் வந்து கன்சீல் பண்ணல. ஸோ அதனால் இப்படி பண்ணும்போது டார்க் சர்க்கிள் வந்து ரொம்ப ஹார்ஷாக தெரியாமல் நேச்சுரலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐலைனர். இதுக்கு லாக்மேயோட இன்ஸ்டா லைனர் தான் எடுத்து நார்மலாக ஒரு விங் வந்து நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து காஜல். இதுக்கு என்வைபேயோட கோல் காஜல் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இதை வந்து என்னோடய லோவர் வாட்டர் லைனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு கோல்ட் கலர் பட்டு சாரி தான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். ஃபீடிங் குர்த்தி தான் வந்து வேர் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஃபீடிங் குர்த்தியில் எதுவுமே கொஞ்சம் கிராண்டாக இல்லை. ஸோ ஃபீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி சாரியே சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா. இதுக்கு மேபிலினோட வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. இதை வந்து என்னோடய அப்பர் லேஷ் அண்ட் லோவர் லேஷ் ரெண்டுத்துலேயுமே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக். இதுக்கு வந்து ஃபேஸஸ் கனடாவோட அல்டிமேட் ஹெச்டி ப்ரோ லிப்ஸ்டிக் இந்த ஷேட் ஆஃப் டீஸ் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து என்னோடய லிப்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இது வந்து ஒரு நியூட் பிங்க் ஷேட் மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப சட்டிலான ஒரு மேக்கப் லுக் கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டிங். இதுக்கு மேபிலின் மாஸ்டர் க்ரோமோட ஹைலைட்டர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது என்னோடய 2 சீக் போன் அண்ட் என்னோடய நோஸ்லேயும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜுவல்ஸ். இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். அவைலபிளாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக லிங்க் கொடுக்குறேன். எப்படியும் நாங்கள் கிளம்ப லேட் பண்ணுவோன்னு சொல்லி டேடியை வந்து பிக்கப் பண்ணிட்டு போக வந்துட்டாங்க.
ஸோ இதுதான் வந்து கான்ஃபரன்ஸ் ஹால். இங்கே தான் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது. யூஸ்வலாக ஆனுவல் டேஸ்லாம் இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான் நடக்கும். பட் கோவிட்னால ஒரு 3 இயர்ஸாக எதுவுமே செலிப்ரேட் பண்ணவே இல்லை. ஸோ கோவிட்க்கு அப்புறமா இப்போ தான் வந்து இந்த சர்வீஸ் அவார்ட்ஸ் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சீரியஸாகவே வந்து ஒரு ப்ரவுட் மூமெண்ட் தான். பிகாஸ் நாங்கள் நிறைய ஊர் வந்து ஷிஃப்ட் பண்ணி போயிருக்கோம். அங்கேருந்து டேடி டெய்லி ட்ராவல் பண்ணி இங்கே ஆஃபீஸ் வருவாங்க. இந்த ட்ராவலிங்லேயே அவங்களுக்கு வந்து பயங்கர டயர்டாகிடும். பட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது சீரியஸாகவே ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் தான். ஸோ ஃபுட் வந்து அங்கே ஸ்நாக்ஸ் மட்டும்தான் வந்து கொடுத்தாங்க. கோவிட்னால உட்கார வச்சு சாப்பிட வைக்க முடியல. ஸோ அதனால பக்கெட் பிரியாணி எல்லாமே வந்து வீட்டுக்கே கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட அடுத்த வீடியோஸை பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வரைக்கும் எல்லோரும் எப்பயும் ஹாப்பியாக இருப்போம். பாய்.